தன்மையுடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருடினாலும் நாளை நடக்கிற வகுப்பு ஒரு நாள் முன்னையே நடைபெறுகிறது. பணிச்சூழல் காரணமாக இதுபோல் அமைப்பு என்பதை உங்களுக்கு நினைவூட்டி இன்றைய வகுப்பை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம். அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வவர் பொருளாய் வேறாம் குறியது உடைத்தாய் வேத ஆகமங்களின் குறியிறந்து அங்கு அறிவினில் அருளால் மன்னி அம்மையோடு அப்பனாகி செறிவொழியாது நின்ற சிவனடி சென்னி வைப்ப. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். நண்பர்களே, அருளந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியாரிலே நாம் 8ஆம் நூற்பாவின் கருத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். 8ஆம் நூற்பாவில இறைவன் குருநாதராக மலம் அகற்றுகிற நிகழ்வை நாம் சிந்தித்துக் கொடுக்கிறோம். அதுல 8ஆம் நூற்பாவில 4 செய்திகள் நாம் நினைவில கொள்ள வேண்டியவை. முன்னமே அதை நாம் சிந்தித்திருக்கிறோம். அதுல 1, இறைவன் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துயருறும் தொல்லுயிரை மன்னும் அருட்குருவாகி மலம் அகற்றி வைப்பன். இந்த மலம் அகற்றி வைப்பன் என்பதை 9 பாடல்கள்ல காட்டுகிறார். நம்முடைய மலத்தை நீக்குகிற பகுதி மிகச்சிறந்த பகுதி. அப்படி மலம் அகற்றுவதற்கு இறைவன் குருநாதராக தீக்கை செய்வான். அந்த தீக்கையினுடைய வகைகளை எல்லாம் விரிவாக ஆசிரியர் காட்டுகிறார். அதில நிற்பீச தீக்கையினுடைய இலக்கணத்தை நாம் பார்த்தோம். இனி சபீச தீக்கையினுடைய இலக்கணம் 257வது திருப்பாடல்ல ஆசிரியர் அதை அருமையாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அந்த தீக்கை செய்கிற முறைகளிலே இருக்கிற நிலைகள். ரொம்ப ஆசிரியர் ரொம்ப அருமையா காட்டுகிறார். அது வித்துளி தீக்கையின் இலக்கணம் என்று நமக்கு சொல்லப்படுவது. நிற்பீசம், வித்துளி, அதாவது சபீச தீக்கை. அதுக்கு முன்னால காட்டப்பட்டது நிற்பீசம். அதுக்கு முன்னால நாம் சிந்தித்தது நிற்பீசம். வித்திலியின் இலக்கணம் வித்திலி, இது வித்துளி. 2க்கு வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். நிற்பீசம் வித்திலி, சபீசம் வித்துளி. வித்துளி தீக்கையினுடைய இலக்கணத்தை அருமையா காட்டுகிறார். ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்கா நல்ல உத்தமர்க்கு செய்துவது. இந்த தீக்கை யாருக்கு செய்வது என்பதை விரிவா காட்டுகிறார். ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி இழுக்கா நல்ல உத்தமர்க்கு செய்வது உயர் பீசம். இவர் தம்மை நீதியினால் நித்திய நைமித்திய காமியத்தில் நிறுத்தி நிரம்பு அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து
சாதகாச்சாரியரும் ஆக்கி வீடு தருவிக்கும் உலோக சிவ தருமிணியன் உலோகம் சிவ தருமிணி என்று இரண்டாம் ஆதலினால் அதிகாரையாம் சமய விஷேட நிர்வாண அபிடேகம் இவற்றில் அடங்கும் அன்றே. ஓதி உணர்ந்து சிவாகமங்களை நன்கு ஓதி அவற்றின் பொருளை உணர வேண்டும். அதனால் சிவாகமம், வேதம், வேதாந்தம், உபநிடதம் நமக்கு திருமுறைகள். திருமுறைகளை ஓதினால் உள்ளம் உருகும் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்துல காட்டு. திருவாரூர் நாட்டு சிறப்பை காட்டுகிற பொழுது திருவாரூர் வீதிகளிலே வேதத்தையும் திருமுறைகளையும் ஓதிக்கொண்டிருப்பார். அப்படி வேதமும் திருமுறையும் ஓதுகிற பொழுது கிளிப்பிள்ளைகள் அதை கேட்டு அதுக்கு பொருள் சொல்லும். நாகனவாய் பறவைகள் கேட்டு மகிழ்ச்சியும். இந்த கிளிகளும் நாகனவாய் பறவைகளும் சொல்லிக் கொண்டும் கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்தால் உள்ளம் உருகாதவர் யார்? யார்? நீங்க திருமுறையாகட்டும் வேதமாகட்டும் சொல்லுகிற பொழுது சொற்பொருளை உணர்ந்தால் உள்ளம் உருகிவிடும். ஏனென்றால் உண்மை பொருளை சொல்லுவது அவை. அதனால் அந்த நூல்களை தெய்வ புலமை திருவள்ளுவர் நாயனார் இதுல பாருங்க, ஓதி உணர்ந்து ஒழுக்க நெறி ரொம்ப அருமையா. இதுல ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் கடைபிடித்து ஒழுக்க வேண்டிய காரணங்களை காட்டியிருக்க. ஓதி கற்க, உணர்ந்து கஷடர, ஒழுக்க நெறி இழுக்கா நிற்க. இன்னும் ஓதுதல் மிகச்சிறந்த ஒன்று. அதனால ஒரு குறள்ல ஓதி உணர்ந்தும் பிறக்கடங்கா பேதையரில் என்று காட்டினார். படிக்காம இருக்கிற பொழுது ஒரு வகையா இருக்கும், படித்த பிறகு ஒரு விதமான கருமம் வந்து சென்றுவிடும். அந்த படித்த பொழுது அடக்கம் வருகிற கல்வி மிக உயர்ந்த கல்வி. அதைத்தான் நம்முடைய ஞானாசிரியர்கள் எல்லாம் அந்த வழியில ஒழுகி இருப்பதை பார்க்க. பேரூர் புராணம் அருளி செய்த கச்சியப்ப முனிவர் அநேகமா பேரூர் புராணத்தில் 4 அல்லது 5 இடங்கள்ல சிறியேன் சிறியேன் என்று தன்னை விழித்துக் கொள்ளுகிறார். சேக்கிழார் பெருமானும் அப்படி தன்னை விழிப்பதை நாம் பார்க்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அறிவிலா நாயேன் என்று காட்டுகிறார். நாவுக்கரசர், மணிவாசக பெருமான் அவர்கள் எவ்வளவு பெரிய கற்றவர்கள். எனவே ஓதுதல் ரொம்ப சிறப்பானது. ஓதுபவர்களுக்கு என்ன வரும்னு கேட்டாங்க. ஒழுக்கம் வரும் என்று காட்டினார் நம்முடைய தமிழ் நூல்கள். ஓதாதாருக்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம். என்ன வரி பாருங்க. ஓதாதாருக்கு இல்லை கிடையாது, டெபினட்டா கிடையாது. உணர்வும் கிடையாது, ஒழுக்கமும் கிடையாது. அப்போ ஓத வேண்டும். பாருங்க, அந்த தமிழ் அறமுறைக்கு ஏற்ப ஓதுதல், உணர்தல், ஒழுக்கம் முனையும் காட்டினார். இது அருணதி சிவாச்சாரியார். அங்க தமிழ் அம்மா காட்டுறாங்க, ஓதாதாருக்கு இல்லை உணர்வோடு ஒழுக்கம். இதே சொல்லாட்சிதான். எனவே நல்ல ஞான நூல்களை ஓதிக்கொண்டே இருக்கும்.
வேதம் தெரிந்தால் வேதம் சொல்லுங்க, தேவாரம் தெரிஞ்சா தேவாரம் சொல்லுங்க, திருவாசகம் தெரிந்தா திருவாசகம் சொல்லுங்க, திருவசிப்பா 12 திருமுறைகள்ல எதை சொன்னாலும் அப்படி ஓதி உணர்தல், அவற்றின் பொருளை உணர்தல். அப்போ திருமுறைகளினுடைய பொருள் என்ன? பசுவாகிய ஆன்மா பாசத்தை விட்டு பதியாகிய இறைவனை அடைதல் முத்தி என்பதை உணர வேண்டும். பிறகு பசுவின் இலக்கணம், பாசத்தின் இலக்கணம், பதியின் இலக்கணம், முப்பொருள் உண்மைகளை உணர வேண்டும். அப்படி உணர்கிற பொழுது பசுவாகிய உயிருக்கு பதியாகிய இறைவன் குருநாதராக வந்து பாசத்தலையை நீக்கி இருவரை ஒப்பு மலபரிவாகம் அவன் கொடுப்பான். இதை உணர வேண்டும். இதுலதான் நாம உணர்கிற பகுதியை, தீக்கை வருகிற பகுதியை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே ஓதி பிறகு உணர்ந்து ஒழுக்க நெறி. அப்ப திருமுறைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற, ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற பொருளை அறிந்து பிறகு உணர்ந்து அந்த ஒழுக்கங்களை, ஒழுக்க நெறி இழுக்கானல்ல, அந்த வலுவாது ஒழுக வேண்டும். அந்த வேதங்கள்ல திருமுறைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது இழுக்கா. நல்ல உத்தமர்க்கே, அவர்களுக்கு என்ன போட்டா? நல்ல உத்தமர், சிறந்த உத்தமர்கள். அந்த உத்தமர்களுக்கு செய்வது உயர் பீசம், அவர்களுக்கு செய்யக்கூடிய தீக்கைதான் வித்திலி தீக்கை, அதாவது சபீச தீக்கை. வித்துளி சபீசம், நிற்பீசம் வித்திலி, இது வித்துளி, நிற்பீசம் வித்திலி, சபீசம் வித்துளி. அந்த சபீச தீக்கை செய்வதாகும். இவர் தம்மை நீதியினால் அமியத்தின் நிறுத்தி, இவர்கள் இந்த தீக்கை செய்யாடும் செய்யக்கூடிய விழாக்களை செய்யலாம், சிறப்பு விழாக்களை செய்யலாம், விருப்ப விழாக்களை செய்யலாம். நித்தியம், நைமித்தியம், காமியம் 3. நித்தியம் என்பது நாள்கடன், நைமித்தியம் என்பது சிறப்பு திருவிழாக்கள், காமியம் என்பது விருப்பு விழா. அப்ப சபீத தீக்கை பெற்றவர்கள் நாள் விழா, சிறப்பு விழா, விருப்பு விழா ஆகிய விழாக்களை அவர்கள் கண்மங்களிலே நிற்க செய்து நிறுத்தி அந்த விழாக்கள் செய்வதற்கு உரியவராவார்கள். கண்மியம் நிறுத்தி அதை உரியவரார்கள். மேலும் நிரம்ப அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து, இவர்கள் சாதகரும் ஆசிரியரும் என இருவகையர். நிரம்பு அதிகாரம் நிகழ்த்துவதும் செய்து சாதகாச்சாரியரும் ஆக்கி, அவர்களுக்கு அந்த செயல்பாடுகள் செய்வதற்குரிய முழு அதிகாரம் கொடுத்து, பிறகு சாதக ஆச்சாரியரும் ஆக்கி, பிறகு வீடு தருவிக்கும் உலோகத்தருமினி என்று 2ஆம். இதுல 2 வகை. ஒன்று முத்தியை பயிர்ப்பிப்பது உலோதருமணி, முத்தியை பயிர்ப்பிக்கும் உலோதருமணி
சிவதருமணி என்று இரண்டு வகைப்படுவார்கள். சிவநலம், சிவதருமணி. அடுத்து உலோக. உலோகம். உலோகம் என்பது இந்த உலகத்துக்கு வேண்டியவைகளை செய்பவர்கள். அப்ப ரெண்டு வகை. ஒன்று உலக நலம், இன்னொன்று சிவநலம். ரெண்டு வைத்துக் கொள்ளலாம். உலோக வீடு தரும் உலோக சிவ தருமினி என்று இரண்டாம். அப்ப அவர்கள் இந்த தீக்கை பெற்றவர்கள் சிவதருமணி என்றும், அதாவது சிவநலமுடையவர்கள் என்றும், உலக நலம் உலோக தருமணி என்றும் இரண்டு வகைப்படுவர். ஆதலினால் அதிகாரையாம். இப்படி அந்த அதிகாரத்தை இவர்களுக்கு பண்ணக்கூடிய இது பற்றி அதற்கு சாதிகார தீக்கை என்று. அதிகாரையாம் சமய விசேடம் நிருபாணம் அபிடேகம் இவற்றுள் அடங்கும். எனவே இவர்களுக்கு சமய தீக்கை, விசேட தீக்கை, நிர்வாண தீக்கை, அப்புறம் அபிடேகம், இந்த 4 தீக்கை வகைகள் இந்த 2 வகையான தீக்கைக்குள் அடங்குவனவாம் என்று அருமையா காட்டப்படுகிறது. இது வித்துளி தீக்கை, அதாவது சபீச தீக்கை செய்யக்கூடிய இலக்கணம். அதில உலோக தருமினி, சிவதருமினி ரெண்டு சொல் ஞாபகம் வச்சுங்க. உலோக தருமினி, சிவதருமினி. உலோக தருமினா உலக இன்பங்களை விரும்புவோர்க்கு அது மழித்தலின்றி செய்யப்படும் தீக்கை. இது பௌதீக தீக்கை. சிவதருமணி வீடு விரும்பியோருக்கு மழித்தல் செய்து செய்யப்படுகின்ற தீக்கை. இது நைட்டிய தீக்கை என்றும் சொல்லுவார்கள். எனவே சாதகர் ஒன்று, அதாவது சாதகாச்சாரியர் தம்மளவில் உய்வதற்கு வேண்டுவனவற்றை செய்பவர். அவர்கள் சமய விசேட நிர்வாண தீக்கைகளை பெற்றார்கள். ஆச்சாரியர் பிறரையும் உய்ய செய்விப்பவர், அடுத்தவர்களுக்கும் இங்க தீக்கை செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்றவர்கள். இந்த முத்தீக்கைகளுடன் நீராட்டும் பெற்றவர்கள் ஆச்சாரியர் என்று இந்த வித்துளி, அதாவது சபீச தீக்கை ரொம்ப அருமையா சொல்லப்படுகிறது. எனவே இந்த சிவாகமங்களை ஓதி உணர்ந்து அவற்றை விதிப்படி ஒழுகும் உத்தமர்களுக்கு செய்யக்கூடிய தீக்கைதான் சபீச தீக்கை. இந்த தீக்கை பெற்றோர்கள் சாதகரும் ஆசாரியரும் என வகைப்படுவார்கள். சாதகர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த சாதகர் தம்மளவில் உய்ய வேண்டி செய்பவர். ஆசாரியர் என்பவர் பிறரும் உய்வதற்காக உலக நெறிக்காக செய்யப்படுவார்கள். இவர்கள் நாள் வழிபாடு, சிறப்பு வழிபாடு, விருப்பு வழிபாடு, நித்தியம், நைமித்தியம், காமியம், இந்த செயல்களை செய்வதற்கு அதிகாரமுடையவர்கள். மேலும் இந்த தீக்கை, இதற்கு இந்த சபீச தீக்கைக்கு அதிகார தீக்கை என்ற பெயரும் வழங்கப்படும். இந்த தீக்கை இரண்டாக சொல்லுவார்கள். உலோக தருமினி, சிவதருமினி. இது 2 வகை. அப்போ உலக இன்பங்களை விரும்புபவர்களுக்கு அதுபோல செய்ய வேண்டும். மேலும் பேரின்பம் விரும்புபவர்களுக்கு அதுபோல செய்ய வேண்டும். இந்த இருவகைப்பட்டு இவர்களுக்குள் சமயம், விசேடம், நிர்வாணம், ஆச்சாரிய அபிடேகம் என்னும் 4ஐயும் தன்னுள் அடங்கி நிற்கும் என்பதாக இந்த தீக்கைகளை
விரிவாக நமக்கு அருளி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த தீக்கையை பற்றி ஒரு சுருக்க விளக்கமாக திருவிளங்க தேசிகர் இந்த சிவஞான சித்தியாருக்கு இருக்கிற உரைகள்ல சிறந்த உரைனா படிக்கிற பொழுது ஓரளவு புரிந்து கொள்ளுகிற முறையில அமைந்திருப்பது. அப்படி அமைந்திருப்பது திருவிளங்க தேசிகர், யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்த பெரியவர், அருமையான உரை எழுதியிருக்கிறார். அந்த தீக்கையின் பெருமை, தீக்கை அதிகார முறை சுருக்கி சொல்லுகிறார். தீக்கை என்பது தீ என்பது கெடுத்தல், கை என்பது கொடுத்தல். ஆக தீக்கை என்பது ஆச்சாரியமூர்த்தி வாயிலாக நின்று முதல்வனே இறைவனே குருவாக வருவான். பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் வழி அத்துவா சுத்தி செய்து மலம் அகற்றி சிவம் பிரகாசிக்க செய்து ஞானம் அந்த உயிரிலே தோன்றுமாறு செய்து வீடு வேற்றை கொடுப்பான். இதுதான் தீக்கை. ரொம்ப அருமையான பிரதிங்க. அதாவது இறைவனே குருநாதர் வழிவில வந்து அந்த உயிருக்கு இருக்கக்கூடிய அத்துவா சுத்தி, அத்துவான வழின்னு அர்த்தம், அந்த அத்துவா சுத்தி செய்து உயிர்களுக்கு என்றும் நீக்க முடியாத ஆணவ மலம் அகற்றி மலம் அடங்குகிற பொழுது சிவம் பிரகாசிக்கும். அந்த சிவத்தை பிரகாசி செய்து அந்த உயிருக்குள் ஞானத்தை தோன்ற செய்து வீடழிப்பான். இதுதான் தீக்கையினுடைய நிலை. இந்த தீக்கை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர், அதாவது ஆசிரியர் கொடுக்கக்கூடியவர், மாணவனுடைய பக்குவ நோக்கை அறிந்து அவருடைய மனதை கசிவித்து தன்னுடைய அருளாற்றல் நிலையை அவரிடத்திலே பொருந்தும்படியாக செய்து அதன் வழியாக அவருக்கு ஞானம் தோன்றக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். ஆசிரியர் மாணவனை பார்த்தால் திருக்கண் நோக்கத்திலேயே அவருக்கு பார்த்த உடனே அந்த உள்ளம் பதகரிக்க வேண்டும். அப்படியே நெஞ்சு விடுத்துதல காட்டுகிறார். வானோன் பவனி வர கண்டு ஏனோரும் ஏத்துதல் கண்டு ஏத்தினேன். மன்னிக்கவும், போற்றிப்பவருடைய வானோன் பவனி வர கண்டு குருநாதர் திருவீதி உலா வந்தார். எல்லாரும் போய் வணங்கினார்கள், நானும் வணங்கினேன். குருநாதன் என்னை பார்த்தான், நினைவு வேறாக்கினான். ஆசிரியர் அஞ்செழுத்த ஊதி 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 அந்த உள்ள தெளிவு இருக்க வேண்டும். அந்த மாணவனது, அதாவது சீடரது பக்குவ நோக்கை பார்த்து அவர் மனதை கசிவித்து தன்னுடைய அருளாற்றை அவர்பால் செலுத்தி அவருக்கு ஞானம் புதுப்பிக்கும் ஆற்றலுடையவராக மனக்குற்றம், உடல் குற்றம், ஜீவா மியூட் போடுங்க ஜீவா. மனக்குற்றம், உடல் குற்றம் இரண்டும் இலராய் திரிபதார்த்த ஞானம். திரிபதார்த்தம் என்ன? பதி, பசு, வாசம். மூணு பொருளுடைய அந்த ஞானம் உடையவராக இருக்க வேண்டும். அப்போ சிவஞான போதத்தை அத்துபடியா இருக்க வேண்டும் என்பதும், அதன் பிறகு சீடரும் குருவினது குணத்தையே கொண்டிருக்க வேண்டும். அவன் எப்படி குருநாதரை வணங்க வேண்டும்? ஒரு நல்ல பாட்டு. தந்தை தாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்த மீளா இன்பம் நமக்காவானும் எந்தன் உயிர்தான் ஆகுவானும் சரணாகுவானும் கோணாகுவானும் குரு என்று ஒரு
தெளிந்த குருவை போற்றி பூசித்து அந்த ஞானாசிரியர் உபதேசித்தவாறே மந்திரம், கிரியை, பாவனைகளை ரொம்ப கூர்மையாக தெரிந்து அந்த மந்திரங்களை உச்சரித்து அதன் மூலமாக சாதனை செய்து அந்த சாதனையின் மூலமாக சிவோகம் பாவனை பாவித்து நெட்டை வர முயல வேண்டும். படிநிலை என்ன அழகுன்னு பாருங்க. முயல வேண்டும் என்பதை ஆராய்ந்து உணர வேண்டும். இதுதான் இந்த தீக்கையினுடைய பெருமை. சித்தியார்ல சொல்லப்படுகிறது. சைவ சமய நெறி என்ற நூல்கள்ல இது பற்றி விளக்கமாக சொல்லப்படுகிறது. ஒழிவில் ஒடுக்கம் என்ற ஒரு நூல். நம்ம இந்த நூலை முடிச்சுட்டு வாய்ப்பு இருந்தால் அந்த நூலை சிந்திக்கலாம். அதிலே இந்த தீக்கை முறைகளை விரிவாக காட்டியிருக்கிறார். எனவே உயிர்களது பலவினையானது சஞ்சிதம் ஞானாசிரியருடைய திருநோக்கத்தாலும் அத்துவா சுத்தியாலும் அழியும். அப்போ நாம செய்த பலவினை முதல்ல குருநாதருடைய திருநோக்கத்தால கொஞ்சம் அழியும். பிறகு அவர் அத்துவா சுத்தி செய்வார். அந்த அத்துவா சுத்தி என்னங்கிறத அடுத்ததுல படிக்க போறோம். அந்த அத்துவா சுத்தியாலும் அழிய சஞ்சிதவன முழுவதும் நீங்கியதே. எஞ்சி இருப்பது என்ன? எடுத்துட்டு வந்த வினை, பிராரத்த வினை, நிகழ்வினை. அது உடலோடு கழியும். அப்படி கழிக்கிற பொழுது வருவினை வராமல் இருக்க வேண்டும். அப்படி வருவினை வராமல் இருப்பதற்கு அஞ்செழுத்தை முறைப்படி கணிக்க வேண்டும். அப்படி கணிக்கிற பொழுது சிவோகம் பாவனையால் சிவோகம் பாவனை என்ன? சிவத்தை அகத்தில் வைத்து நாம் சிவனுடைய அருளுக்குள் செயல்படுகிறோம். நம் செயல்பாடெல்லாம் அவனுடையது. நாம் அவனுக்கு என்றும் மீளா அடிமை. சிவோகம். இது ஒண்ணு நீங்க சிரமப்பட வேண்டாம். அவர் இயக்க நாம் இயங்குகிறோங்கிற தெளிவு நமக்கு காண்பான் ஒளி இருளில் காட்டிடம் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும் என்று காட்டுகிறார். ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் இருட்டுல, அதை தேடி பார்க்கிறோம், கிடைக்கல. பிறகு காலையில சூரியன் உதித்த பிறகு வெளிச்சம் வந்தோடனே பார்க்கிறோம், அந்த பொருள் கிடைச்சிருக்கு. உடனே என்ன சொல்லணும்? இருட்டுல தெரியல, வெளிச்சம் வந்து காட்டியதால தெரிந்து கொண்டேன் தானே சொல்லணும். நான் போய் கண்டுபிடிச்சேன். இவர் கண்டுபிடிச்சவன் நைட் இரவில் இருந்தானா இல்லையா? தொலைஞ்ச பொருளும் அங்கதானே இருந்தது, தொலைந்த இடமும் அங்கேதான் இருந்தது. அப்ப ஒளி உதவவில்லை என்று சொன்னால் அதை போல் திருவருள் உபகாரம் இல்லை என்று சொன்னால் ஆன்மா ஒருபோதும் அறியாது. காண்பான் ஒளி இருளில் காட்டிடவும் தான் கண்ட வீண்பாவம் என்னால் விடும் என்று திருவருள் உமாபதி சிவம் அருளி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதான் சிவோகம் பாவனை. எனவே நம்முடைய வினை நீக்கத்திற்கு குருவருளும் சிவதீக்கியமும் இன்றியமையாதது. வினையை போக்குவதற்கு வேற வழியே கிடையாது. ஞானசம்பந்தர் மட்டும்தான் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் என்கிற உணர்வு வருகிற பொழுதுதான் அந்த வினை நீங்கும் என்று. அதனால் வினை நீக்கத்திற்கு குருநாதருடைய திருக்கண் நோக்கமும் சிவதீக்கையும் தான் இன்றியமையாதது. அந்த தீக்கை மாணவனது பக்குவமும் அவனுடைய பரிவும்
அவனுடைய அந்த உறுதிப்பாடும் நோக்கி அது பல வகையால் அவனுக்கு கொடுக்கப்படும். அதான் ஆசான் பாச மோசம்தான் பண்ணும்படி பலவிதமாம் என்று தீக்கை பாடல்ல நாம் பார்த்தோம். இவையெல்லாம் அந்த நூலிலே நாம் பார்த்தது. அந்த முறையில இந்த தீக்கை பெறுவதில் ஓரளவு நாம் இதை உணர்ந்தோம் என்ற அளவிலே இன்னும் வாய்ப்பமைகிற பொழுது விரிவாக நாம் அதை பார்க்கலாம். இது செய்கிற முறைகளை ஓரளவு அறிந்து கொண்டோம் என்று சொல்லி இனி அடுத்த திருப்பாடல்ல ஆசிரியர் உயிர்களுக்கு, அதாவது ஆன்மாவுக்கு அத்துவா சுத்தி செய்யக்கூடிய முறைகளை பற்றி விரிவாக 258வது பாடலிலே ஆசிரியர் ரொம்ப அருமையாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கிறோம். நல்ல பாட்டு. அழிவிலா கிரியையினால் கிளியினான் ஆதல் சத்திமத்தான் ஆதல் அத்துவா சுத்தி வண்ணி மல்லம் அகற்றி ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு ஞானம் உதிப்பித்து உட்பவம் துடைப்பன் அரண் ஒரு மூவர்க்கும் வழுவிலா வழி ஆறாம் மந்திரங்கள் பதங்கள் வண்ணங்கள் புவனங்கள் தத்துவங்கள் கலைகள் 6. மந்திரம் 1, பதம் 2, வண்ணம் 3, அப்புறம் புவனம் 1, தத்துவம் 2, கலைகள் 3, 3, 6. கழிவிலாது உரைத்த முறை ஒன்றின் ஒன்று வியாத்தி கருதுகலை சக்தியின்கள் சக்தி சிவன் கண்ணான். ரொம்ப எளிமையான பாட்டு. அரண் அருளால். அரண் என்கிற தொடர் இந்த நூலில 1, 2, 3, 4வது வரிவார். அரண் ஒரு மூவர்க்கும் அரண் அந்த அரணாகிய இறைவன் அழிவிலா கிரியையினான் ஆதல் அழிவிலா கெடுதல் இல்லாத கிரியையினான் ஆதல் ஞானவிதி கிரியாவிதி என்கின்ற நிலையில் கிரியாதிகையினால் கிரியை ஆயின கிரியையினான் ஆதல் சக்திமத்தான் ஆதல் சக்திமத்தால் அது ஞான தீக்கையினால் இறைவன் மானுட வடிவு தாங்கி அறிவு சார்பு செயல் சார்பு என்ற இரு வகையுள் அறிவு சார்பு செயல் சார்பு, அறிவு சார்பு ஞான விதி, செயல் சார்பு கிரியா விதி, இந்த 2 வகையில் ஒன்றால் பக்குவப்பட்ட உயிர்களுக்கு 6 வழி தொடர்பையும் அத்துவா சுத்தி, அத்துவா என்பது 6 பொருள். அப்படி 6 வழி தொடர்பையும் சுத்தி வண்ணி மலம் அகற்றி தூய்மை செய்து, சுத்தின தூய்மை, தூய்மை செய்து மலம் அகற்றி ஆணவம் முதலியவற்றை அழித்து ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு என்றும் எப்பொழுதும் நிக்கமர நிற்கக்கூடிய சிவம். அந்த சிவத்துக்கு ஒரு தொடர் அடி போட்டால் ஒளிவிலா சிவம் பிரகாசித்தற்கு. ஆக சிவம் உள்ளத்துக்குள்ள விளங்குமாறு ஞானம் உதிப்பித்திட்டு
அந்த ஞானத்தை தோற்றுவித்து பவம் துடைப்பான், பிறவியை ஒழிப்பான். பவம் துடைப்பான், அப்படி பிறவியை அவன் ஒழிப்பான். அதில் அரண் ஒரு மூவர்க்கும் வழிவிலா வழியாய், அப்படி தூய்மை செய்தற்குரிய வழிகள் 6. வழி 6ஆம். அந்த 6 என்னென்ன? மந்திரங்கள் 1, பதங்கள் 2, வண்ணங்கள் 3, புவனங்கள் 4, தத்துவங்கள் 5, கலைகள். இந்த 6ம் ஒன்றில் ஒன்று அடங்கும். அப்படி அடங்க கடைசியாக இருப்பது கலை. கலைகள் தான் பார்த்தோம். அந்த கலை சிவசக்தியில் அடங்கும். அந்த சக்தி சிவத்தில் அடங்கும். ஒன்றில் ஒன்று வியாத்தி, ஒன்று அடங்கும். இதில் அடங்கும்? மந்திரம் பதத்தில் அடங்கும், பதம் வண்ணத்தில் அடங்கும், வண்ணம் புவனத்தில் அடங்கும், புவனம் தத்துவங்கள் அடங்கும், தத்துவம் கலைகள் அடங்கும். மந்திரம், பதம், வண்ணம் இந்த 3க்கும் சொல்லுலகு என்று பெயர். சொல்லுலகம் எவை? மந்திரம், பதம், வண்ணம். வண்ணம்னா எழுத்து, பதம்னா சொல், மந்திரம்னா சொற்றொடர். எழுத்து, சொல், சொற்றொடர், வண்ணம், பதம், மந்திரம். இனி புவனங்கள் அவை 224, தத்துவங்கள் 36, கலைகள் 5. இந்த இவைக்கு பொருள் உலகம் என்று பெயர். சொல்லுலகம், பொருள் உலகம் இப்படி நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே மந்திரம் பதத்திலும், பதம் வண்ணத்திலேயும், வண்ணம் புவனத்திலேயும், புவனம் தத்துவத்திலேயும், தத்துவம் கலையிலேயும் போய் ஒடுங்கும். இனி ஒடுங்கிய பிறகு அந்த கலை இருக்குது பாருங்க, அது திரோதான சக்தியில போய் ஒடுங்கும். அந்த திரோதான சக்தி அருட்சக்தியாய் சிவத்துல ஒன்று கொள்ளும். இதுதான் இந்த உயிரை படிப்படியாக கொண்டு செலுத்துகிற முறை. மந்திரம் முதலைய 5 அத்துவாக்களும் மனம், வாக்கு, காயம். இந்த மனம், வாக்கு, காயங்கள்ல கலை இவற்றை செலுத்தும் சக்தி வடிவாக நின்று கண்மம் ஈட்டப்படும். எனவே அத்துவாக்கள் கண்மம் ஈட்டுவதற்கு வழியாதலும், மனவாக்கு காயங்களால் கடவுளை தியானித்து துதித்து முத்தி அடைந்து முத்தி அடைதற்கு வழிகளாக இருத்தலின் அவை பரகதி அடைவதற்கு வழியாகும். இவையெல்லாம் இந்த 6 அதற்கு வழியாகும் என்று சொல்கிறார். எனவே மந்திரங்கள் 11, பதங்கள் 81, வண்ணங்கள் 51, புவனங்கள் 224, தத்துவங்கள் 36, கலைகள் 5. மந்திரம், பதம், வண்ணம், சொல் தொடர், சொல், எழுத்து இவை சுத்த மாயையினுடைய காரியம். இந்த வாக்கு இவையெல்லாம் சுத்த மாயையினுடைய காரியம். அதனால இந்த மந்திரம், பதம், வண்ணத்திற்கு சுத்தாத்துவா என பெயர். இனி தத்துவம்
சுத்தமாயை அசுத்தமாயனுடைய காரியம். அதனால் அதற்கு நிச்சிராத்துவா என்றும் பெயர் வரும். இது தத்துவம் சுத்தமாயை அசுத்தமாயனுடைய காரியம். புவனம் சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை, இந்த மூன்றினுடைய காரியம் எது? தத்துவங்கள். தத்துவம் சுத்தமாயை அசுத்தமாயனுடைய காரியம். புவனம் சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை, இந்த மூன்றினுடைய காரியம். இதற்கு அசுத்தாத்துவா என்று பெயர். அவை சுத்தாத்துவா என்று அவை நமக்கு பெயர்படும். எனவே ஒவ்வொரு தத்துவம் 108 புவனங்கள், 28 பதம், 2 மந்திரம், இப்படி நிவர்த்திகளையில அடங்கும். நிவர்த்திகளையில ஒரு தத்துவம், 108 புவனம், ஒரு வண்ணம், 28 பதம், 2 மந்திரம், இதெல்லாம் நிவர்த்திகளையில் அடங்கும். இப்படி அந்த அத்துவாக்கள் நிவர்த்தி முதலாக இருக்கிற கலைகளிலே தத்துவம், புவனம், வண்ணம், பதம், மந்திரம், இந்த 5 போய் அடங்கும். இந்த 6 அத்துவாக்களும் 5 கலைகள். எல்லா கலைகளும் சாந்திய நீதகலையில போய் அடங்கும். சாந்திய நீதகலை திரோதான சக்தி அடங்க, அது அருட்சக்தியாய் சிவசக்தியிலே அமையும். மீண்டும் அதை நாம் ஒரு முறை நினைவு ஊட்டுவோம். அத்துவா என்ற வட சொல்லுக்கு பொருள் வழி என்று பொருள். அத்துவா என்ற சொல்லுக்கு தமிழ் என்ன பொருள்? வழி. அப்ப உயிர் ஒவ்வொன்றாக இந்த வழியை கழித்துக் கொண்டு மேலேயும் மேலேயும் சென்றால் சிவபதத்திற்கு செல்லுவதற்கு வழி போல, இது வழி போல இருப்பதால் அத்துவாய் என்று சொல்லப்பட்டது. எனவே அத்துவாக்கள் கலை, தத்துவம், புவனம், வண்ணம், பதம், மந்திரம். கலைகள் மொத்தம் 5: நிவர்த்திகளை, பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகளை, சாந்தி அதீதகலை. தத்துவம் மொத்தம் 36: ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவதத்துவம் 5, ஆக 36. புவனங்கள் 224 புவனங்கள். வண்ணம் 51 எழுத்துக்கள். பதம் 81 சொற்கள். மந்திரம் 11 சொற்கள். இப்படி அவை விரிவாக நமக்கு சொல்லப்படுகின்றன. காலாக்கினி புவனம் முதலாக அந்த புவனங்கள் பட்டியல் 224. அனாசிருதா புவனம் நீங்களாக 224 புவனங்கள் சொல்லப்படும். அதுல அச்சரங்கள் 51 அச்சரம். அதுல அ, ஆ, இ, ஈ, உ, ரு, இரு, லு, லு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அக், இந்த 16 உயிரெழுத்துக்கள். இது கசட தப, இப்படி அந்த 5 வர்க்கம், இந்த 35 மெய்யெழுத்து. இதெல்லாம் ஒரு கணக்கு பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஆசிரியர் திருவிழங்க ஆசிரியர் அருமையா காட்டியிருக்கிறார். அதுல பதங்கள், அதாவது சொல் தொடர், ஓம் முதலாக அம்மையப்பன், ஆழ்நிழலான், ஈசன், உண்மையொரு பாகன், ஊழியான், இப்படி அவை விரிவாக சொல்லப்படுகின்றன. அதே சமயத்துல வடமொழியில ஓம் சர்வ வியாபனே, வியோம வியோபனே, வியோம ரூபாய, சர்வ வியாபனே, சிவாய, அனந்தா,
அநாதாய அநாசிருதாய திருவாய சாஸ்வதாய யோகபாக பீட சம்சதியாய நித்திய யோகினே என்று அந்த வடமொழி பதங்களும் சொல்லப்படுகின்றன. ஆக இந்த முறையில நமக்கு அந்த கலைகள் அடங்குவதை நாம் அருமையாக அதை நாம் அமைத்துக் கொள்ளலாம். இந்த முறையில இந்த தத்துவங்கள் அத்துவா வழி ஒன்றொன்றும் அமைக்கப்படுகிறது. இதே போல கோவில்ல யாகசாலையில ஒரு உருவத்தை மூன்றாக பிரித்துக் கொள்ள வேண்டும். அது மேல இருக்கிறது ருத்ரபாகம், அடுத்தது திருமால் பாகம், அடுத்தது பிரம்ம பாகம். அதில் மேலே இருந்து கீழே வரைக்கும் 5 கலையா பிரிச்சுக்கணும். கீழே நிவர்த்தி கலை, மேல உச்சி சாந்தி அதீத கலை. அந்த 5 கலைகளிலையும் நாயம்மா திருக்குடம் நீராட்டி செய்யக்கூடிய சாதக ஆசிரியர் நிவர்த்தி கலையில ஒரு தத்துவம், 108 புவனம், ஒரு வண்ணம், 28 பதம், 2 மந்திரம், தர்ப்பக்கட்டை, அந்த நிவர்த்திகளை கூட்ட கையில வச்சுட்டு அவ்வளவும் சொல்லணும். அடுத்து பிரதட்டாகலை, அந்த இடத்துல தர்ப்பக்கட்டை வச்சுக்கணும் ஞானாசிரியர். 23 தத்துவம், 56 புவனம், 24 வண்ணம், 21 பதம், 2 மந்திரத்தையும் சொல்ல வேண்டும். அதன் பிறகு தர்ப்பக்கட்டை தூக்கி வித்யாகலை என்கிற பகுப்புல வைக்கணும். 7 அதுல தத்துவம் 7, புவனம் 27, வண்ணம் 7, 20 பதம், 2 மந்திரம் சொல்லணும். அதுக்கு மேல சாந்தி எறிகிற கலை கொண்ட தர்ப்பக்கட்டை வச்சுக்கணும். இப்ப தத்துவம் 2, 15 புவனம், 3 வண்ணம், 11 பதம், 2 மந்திரம். பிறகு தர்ப்பக்கட்டத்துக்கு சாந்தி எறிகிற கலை மேல வைக்கணும். அந்த மேல உச்சி பகுதி இந்த இடத்துல வைக்கணும் திருமேனியில. அதில் தத்துவம் 2, புவனம் 15, வண்ணம் 16, பதம் 1, 3 மந்திரம். இவ்வளவையும் அங்கே சொல்ல வேண்டும். ஏறத்தாழ இந்த நியாசம்னு பேருங்க இதுக்கு. கலாநாசம். இது கிராமங்கள்ல சாமிக்கு உயிர் ஊட்டுறதும் ஏதோ சொல்லி வச்சுட்டாங்க. சாமிக்கெல்லாம் உயிர் ஊட்ட முடியாது, அவர்தான் நம்ம உயிரை காப்பாற்றுபவன். அப்போ ஒரு சிவலிங்கத்துல உயிர் நன்மையடைவதற்கு தேவையான அத்துவா வழி மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை இவ்வளவும் அதில் ஒடுங்கி இருப்பதா ஒரு ஆசிரியர் யோசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் வழிபாடு செய்கிற அந்த பக்தர்களுக்கு அந்த மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவ கலை இவனுக்கு போய் சேரும். ஒரு தடவை கும்பிட்டீங்கன்னா அது அப்படியே போகும். போகணும்னா அதுக்குள்ள என்ன பண்ணி வைக்கணும்? கும்பாபிஷேகம் பண்ற போது மனதால இன்புட் பண்ணி வைக்கணும். அதுக்கு போறதில்லை. ஆனாலும் கும்பாபிஷேகத்தில அதற்குரிய சர்வசாதகர் இவ்வளவையும் அதுக்குள்ள உள்ள இருப்பதாக சொல்லி பூசிக்க வேண்டும். நல்ல வேதங்கள் பண்ணவங்க பல பேர் அதை 2 பேர் அதுக்கு போட்டணும். ஏறத்தாழ ஒரு 2 மணி நேரம் ஆகும். இவ்வளவையும் பதிவு செய்யும். அப்பதான் அதுக்குள்ள இருக்கிறதா அர்த்தம். பீரோக்குள்ள 100 பவுன் கொண்டு போய் வச்சாத்தானே இருக்கும் ஆயப்படி இல்லையா? அது சிவலிங்கத்துக்குள்ள இந்த அத்துவாக்கள் அதனுடைய 124 புவனம் இவ்வளவுதான் இந்த உலகம். இவ்வளவையும் கொண்டு அதுக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? சொல்லி பதித்தை செய்ய வேண்டும். பெருமானே இத்தனவுமாக நீ இருக்கிறாய், 12 ஆண்டுகள் நீங்க இருந்து வருகிற பக்தர்களுக்கெல்லாம் கடை தேரக்கூடிய அத்துவாவாகிய வழியை கொடுத்து நல்ல ஆசிரியர் கிடைக்க நீ அந்த ஆசிரியரை அதிப்பித்து நின்று இந்த வழிகளை எல்லாம் ஒன்றொன்றுள் அடக்கி ஒவ்வொருத்தரையும் படிநிலையிலே வீடு பேருக்கு ஆக்க தாங்கள் இங்கே
இருந்து அருள் செய்ய வேண்டும் பெருமானே என்று அந்த பூசக ஆசிரியர் திருமேனியை பூசிக்கும். அதெல்லாம் சில பாடசாலைகள் தான் சொல்லி தரப்படுதுங்க. ஆமா, அப்படியே சொல்லி தந்தாலும் அவனுக்கு அந்த வினை இருந்தாத்தானே அவனை கடைபிடித்து போய் சொல்லுவான். அவனுக்கு அந்த வினை இல்லைன்னா பாவம் சொல்ல முடியாது. அவனை சொல்லி தப்பில்லை. ஆனால் பூஜை செய்கிற பொழுது இதை செய்ய வேண்டும் என்கிற அறிவும் உணர்வும் பூஜை செய்கிற ஆசாரியனிடத்திலே தெளிவாக இருக்கும். அதெல்லாம் அத்துவா சுத்தியில அத்துவா சுத்தியை எந்தெந்த வகையில எதனோடு செய்கிறான். அப்போ அத்துவா என்பது 6 அத்துவான வழின்னு பேரு. அதுல மந்திரம் பதத்துல ஒடுங்கும், பதம் வண்ணத்துல ஒடுங்கும், வண்ணம் புவனத்துல ஒடுங்கும், புவனம் தத்துவத்துல ஒடுங்க, தத்துவம் கலைகள் ஒடுங்க, கலை போய் சக்தியில ஒடுங்க, சக்தி சிவத்துல கொண்டு போய் ஆன்மாவை சேர்ப்பிக்கும். இதுதான் அந்த ஆசாரியன் அத்துவா சுத்தி செய்யக்கூடிய முறை. நீ அத்துவா சுத்தியில நிவர்த்தி கலை பிரதட்டா கலையில் அடங்கக்கூடிய அத்துவாக்கள் எவை எவை என்பதை பற்றி ஒரு பட்டியல். நிவர்த்தி கலையில பிரதிட்டா கலையில தத்துவம் மொத்தம் 36, புவனா 224 இல்லையா? அடுத்து வண்ணங்கள் அவை 51 எழுத்து, பதம் 81, மந்திரம் மொத்தம் 11. இதுல நிவர்த்தி கலையில எது, பிரதிட்டா கலையில் எது, வித்யா கலையில் எது, சாந்திய கலையில் எது? நிவர்த்தி கலையில ஒரு தத்துவம், பிரதிட்டா கலையில 23 தத்துவம், 23 24 ஆச்சா? வித்யா கலையில 7, சாந்திய கலையில 3, சாந்தி கலையில 2 தத்துவம். 36 தத்துவத்தை இப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு பட்டியல். இனி நிவர்த்திகள் 108 போனோம், பிரதிட்டாகலையில 56, அடுத்து வித்யாகலையில 27, சாந்திகள்ல 15, சாந்திகள்ல 15 போகணும். இப்படி இந்த 6 கலைகளை எப்படி என்பதை பற்றி காட்ட வருகிறார் தொடர் பாடல்களிலே. அடுத்த திருப்பாடல்ல, அதாவது 259 அத்துவா சுத்தி செய்கிற பொழுது நிவர்த்திகளை பிரதிட்டாகலைகள்ல அந்த அத்துவாக்கள் மந்திரம் பதம் வண்ணம் புவனம் தத்துவம் எத்தனை அடங்கும் என்பதை விரிவாக காட்டியிருக்கிறார். அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இவையெல்லாம் பல கோடி ஜென்மத்தில் செய்த கேட்கறதுக்கே ஆள் இல்லை. எங்கேயோ வேதங்கள்ல ஆகமங்கள்ல 2 தான் படித்திருக்கிறார். தமிழ் நூல்களில் இவ்வளவு அருமையாக காட்டப்பட்டிருக்கிறது. என்ன தவம் செய்தோமோ இதை நாம் சிந்திக்கிற ஒரு வாய்ப்பை பரம்பொருள் கருணையோடு வழங்கி இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவூட்டி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா, இருநில நாய் ஒண்ணு பாடி முடியுங்களா? சரிங்க. சிற்றம்பலம். இருநிலனாய் தீயாகி நீருமாகி, இருநிலனாய் தீயாகி நீருமாகி, யமானனாய் எரியும் காற்றுமாகி, திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய் அட்டமுத்தியாகி, பெருநலம் பெண்ணும் வாழும் பிறருருகும் தானியாகி, நெருநலையாய்
இன்றாகி நாளையாகி நிமிர்புன் சடையடிகள் என்றவாறே சம்பதம் வாழ்க கந்தணர் வானவரானினம் வீழ்க தழ்பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாதம் பெண்ணானாய் ஆவாய் ஜகத்குருவே போற்றி, சிற்றம்பலம். ஐயா சிவாய நமக. திருவடிக்கு வணக்கம் ஐயா சிவாய. ஐயா சிவாய அனைவருடைய திருவடிகளுக்கும் வணக்கம் வணக்கம் திருச்சிட்டம்பலம் ஐயா. சிவாய நம்ம திருச்சிட்டம்பலம்.